ஹலோ வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது அல்ராவாபி சீரிஸோட ஃபைனல் எபிசோட். இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் ஜாவதை போலீஸ் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்படி கூட்டிட்டு உள்ளே போகும்போது ஆப்போசிட்டில் நம்ம லயோனோட அண்ணன் கோர்ட்டில் பெயில் வாங்கிட்டு வெளியில் வரான். அப்படி வெளியில் வரும்போது ரெண்டு பேருமே பார்த்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஃபரா டஸ்னிம்க்கு மெசேஜ் பண்ணுறா, இந்த மாதிரி சாரா தான் உங்கள் குரூப்பில் டான்ஸ் ஆடல, அவளோட இடத்துல வேணா நான் ஆடுறேன், எனக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு டஸ்னிமும் சரி ஓகே, நான் மற்ற பொண்ணுங்கிட்டையும் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்ட உடனே நம்ம ஃபராக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அப்படியே ஸ்கூல் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயுமே சொல்றா, இந்த மாதிரி நானும் டஸ்னிமோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்ல சேர்ந்து ஆட போறேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே உனக்கு லீடா இருக்க கொடுப்பாங்களா, மற்றவங்களாம் ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஃபராவும் அதெல்லாம் ஒத்துப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, என்ன சாராவோட இடத்துல ஆடுறதா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கு என்ன பண்றது, ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் ஆடிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவளை சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே ஸ்கூல் பஸ் வந்து நம்ம சாராவோட வீட்டு முன்னாடி நின்று ஹார்ன் அடிக்குது. அப்படி நிற்கும் போது மற்ற பொண்ணுங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க, இவளுக்கு என்னதான் இருந்தாலும் ரொம்ப தைரியம் தான், இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி தைரியமா ஸ்கூலுக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாரா ஸ்கூலுக்கு கிளம்பாம பெட்ல படுத்துக்கிட்டே இருக்கா. அவங்க அம்மாவும் வந்து எதுக்கு நீ ஸ்கூலுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சாராவும் எனக்கு உடம்பும் சரியில்லை மனசும் சரியில்லை அதான் போல அப்படின்னு சொல்றா. உடனே எங்க அம்மாவும் தொட்டு பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லை, ஒழுங்கு மரியாதை ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சாராவும் ஜாவதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஃபோனை கொடுங்க நான் அவன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மாவும் ஆமா 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் இருக்கான்ல, நீ ஃபோன் பண்ணவனே எடுக்கிறதுக்கு எவ்வளோ தைரியம் தான், நீ இவ்வளவும் பண்ணிட்டு ஃபோனை கேட்குறியா, ஒழுங்கா ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம டஸ்னிமோ ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இவளுக்கு இருக்கிற அந்த ஈட்டிங் டிசார்டர் பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டே வரா. அப்படி வந்து ஸ்கூலில் இறங்கும்போது நம்ம ஹீபாவை வேற எவனோ கூட்டின்னு வந்து ட்ராப் பண்ணுறத பார்க்குறா. பார்த்துட்டு அவகிட்ட கேட்குறா, யார் இவன், யாருன்னே தெரியாதவங்க கூடலாம் வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீபாவும் நான் எதுக்கு அதை பற்றிலாம் உங்ககிட்ட பேசணும், போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு நம்ம டஸ்னிமோ நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்றா. அதை கேட்டோடனே நம்ம ஹீபா ஆமா நானும் உன்னை என்னோட ஃப்ரெண்டுன்னு தான் நினைச்சேன், ஆனா இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறா. நம்ம டஸ்னிமோ ஏன் இவன் நம்மளை மதிக்கவே மாட்டேன்றாளேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்ம சாராவோட அம்மாவும் வலுக்கட்டாயமா கூப்பிட்டு வந்து அவளை ஸ்கூல்ல இறக்கி விடுறாங்க. அவளும் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லாம யாரோட மூஞ்சும் பார்க்க முடியாம அமைதியா நடந்து போறா. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபரிதாவும் தூரம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டஸ்னிம் டான்ஸ் ரிஹர்சல்ல இருக்கா. அப்போ ஹீபா கேங் எல்லாருமே டஸ்னிம் ஃபராவை ஆட வைக்க போறாளாம் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ஹீபா கேங் எல்லாம் இவகிட்ட வந்து அவளால சரியா பண்ண முடியாது, அந்த இடத்துல யாரும் ஆடலைனாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய வித்தியாசமா இருக்க போறது இல்ல, அவளை சேர்த்துக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஃபராவும் ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் காஸ்டியூமோட வந்து என்ன ரிஹர்சல் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்போ டஸ்னிமும் இவகிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீபாவும் என்ன நீ சொல்றியா இல்ல நாங்க சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு டஸ்னிம் கிட்ட கேட்கறா. அப்போ டஸ்னிமும் இங்க பாரு ஹீபா, நம்ம ஃபங்க்ஷனுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அதுவும் இல்லாம உன்னோட சைஸ்க்கு சாராவோட காஸ்டியூமும் பத்தாது அப்படின்னு சொல்றா. அதை கேட்டோடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. அது இவளுக்கு ரொம்பவே இன்சல்ட்டா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்னு ரொம்ப டெஸ்பரேட்டா டஸ்னிம் கிட்ட பரவாயில்ல எங்க அம்மா நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க, நான் உங்களை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு டஸ்னிமும் 2 நாள் தான் இருக்கிறதால ரொம்ப ப்ரெஷரா இருக்கும் உனக்கு, நீ பழக்கம் போல அந்த லைட் அண்ட் சவுண்டை கண்ட்ரோல் பண்ற வேலையை பார்த்துக்கேன், அதான் உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றா. நம்ம ஃபராவும் விடாம ரொம்ப டெஸ்பரேஷனா இல்ல நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கா. இதை கேட்ட உடனே நம்ம ஹீபா இங்க பாரு ஃபரா, நீ ரொம்ப குண்டா இருக்கிறதால இந்த டான்ஸ்க்கு நீ செட் ஆக மாட்ட, நீ எங்க கூட ஆடுறதுலயும் இவங்க யாருக்கும் விருப்பம் இல்லை, அதை தான் நம்ம டஸ்னிம் ரொம்ப சாஃப்டா உன்னை ஹர்ட் பண்ணாம சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் இது உனக்கு புரியலையா, அந்த லைட் அண்ட் சவுண்டை கண்ட்ரோல் பண்ற வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்ட உடனே நம்ம ஃபராக்கு ரொம்பவே அசிங்கமா போயிடுது. அவளோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியா நின்றுகிட்டு இருக்கா. நம்ம டஸ்னிமும் இவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணி நீ எப்பயும் போல லைட் அண்ட் சவுண்டை கண்ட்ரோல் பண்ண வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போய் ரிஹர்சல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஃபராவும் ரொம்ப சோகமா அந்த லைட் கண்ட்ரோல் ரூமுக்கு போய் அதை ஆப்ரேட் பண்ணிட்டு நம்ம குண்டா இருக்கிறதால தான் இவங்க இப்படி நம்மளை அசிங்கப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம நதீம் சாரா கிட்ட போய் நீ எப்படி இருக்க, காலையில உன்னை பஸ்ல வருவேன்னு பார்த்தேன், நீ வரலையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவளும் எனக்கு ஸ்கூலுக்கு வர்றதுக்கே விருப்பம் இல்லை, அதே மாதிரி வீட்டில் நான் இருக்கிறதும் எங்க அம்மாவுக்கு என்னை பார்க்கறதுக்கு பிடிக்கல போல, அதனால தான் அவங்க என்னை கூப்பிட்டு வந்து விட்டு போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னால தான் ஜாவத் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான், அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே நதீமோ சரி ஓகே நம்ம ரீசெண்டா சரியா பழசவும் இல்லை, இருந்தாலும் நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு, என்னால் முடிஞ்சா செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம சாராவும் நடந்த எல்லாத்தையும் நடக்காத மாதிரி உன்னால் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கம்முனே எழுந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே நம்ம ஷாம்ஸும் பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே இந்த பக்கம் நம்ம டஸ்மின் ஹீபா கிட்ட போய் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் நம்ம ஹீபா டென்ஷன் ஆகி எதுக்கு எப்போ பார்த்தாலும் என் முன்னாடியே வந்து நிற்கிற, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு டஸ்னிமோ ஏன் இப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிற, நான் உன்னை என்ன பண்ணேன், நியாயமாக பார்த்தா நான் தான் உன் மேலே கோவப்படணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீபா
ஹீபாவும் ஓ அப்படிங்களா மகாராணி, உன்னோட கம்ப்ளைண்ட்லாம் கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு, நீ எதுவுமே தப்பு பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு டஸ்னிமோ நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீபா இங்க பாரு, நான் தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு சாரா வந்த உடனே உனக்கு அவளோட தேவை இருந்ததால அவ பின்னாடி நீ மாட்டினு எங்களை கண்டுக்காம கழட்டி விட்டு போயிட்ட. எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு, அது ஹர்ட்டும் ஆகும், அது உனக்கு புரியுதா அப்படின்றா. உடனே டஸ்னிமோ இங்க பாரு, எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு, அதனால தான் நானே வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. நீ அக்கறை இருக்கிறதாலலாம் ஒன்றும் வந்து என்கிட்ட பேசல, நீ எப்பயுமே எங்களை விட மேல இருக்கணும்னு நினைக்கிற, எங்க எல்லாருக்கும் பாஸ் மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிற, அதனால தான் நீ வந்து இப்ப பேசிட்டு இருக்க. ஆனா நீ நினைக்கிற மாதிரி நீ பெரிய ஆள்லாம் கிடையாது, அதே போல எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ கரெக்டான ஆளும் கிடையாது, நீ உன் பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்றன்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வாமிட் பண்ற மாதிரி இவ்வளவு வெறுப்பேத்திட்டு முதல்ல உன் பிரச்சனையை நீ சரி பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டோன்னே டஸ்னிம்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே கிளாஸ் ரூமுக்கு வந்து நம்ம டஸ்னிமோ ஹீபாவையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த பக்கம் நம்ம நதிமோ சாரா டல்லா உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஷாம்ஸ் ஒரு சீட் எழுதி சாராக்கு கொடுக்குறா. நம்ம சாராவும் அதை படிச்சுட்டு அவளை பார்க்கறா. இதை பார்த்த நதிமோ ஷாம்ஸ் திரும்ப ஏதோ ஏழ்ரை இழுக்க போறா போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. நம்ம ஷாம்ஸும் சாராவை தனியா பார்த்து ஏதோ சொல்லிட்டு நல்லா நீ யோசிச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சாராவை அமுச்சு வைக்கிறா. இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம்ல நம்ம டஸ்னிம் போய் ரெஸ்ட் ரூம்ல வாமிட் பண்ணிட்டு வெளியில வரா. வெளியில வந்தா நம்ம நதிம் அங்க நின்றுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு டஸ்னிம் எதுக்கு என்னைய பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு நதிமோ நீ இன்னும் உன்னோட பிரச்சனையை பத்தி உங்க அம்மா கிட்ட சொல்லலையா, இன்னும் கண்டதை தின்னுட்டு வாந்தி எடுத்துட்டு தான் இருக்கியா, நீ ஏதாவது ஒரு தெரபிஸ்ட போய் பார்க்கலாம்ல, உனக்கு இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே நம்ம டஸ்னியும் என்ன பேசுற நீ, நான் ஜஸ்ட் வாஷ்ரூமுக்கு தான் வந்தேன், எப்ப பாரு எதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு நம்ம நதிமோ ஜஸ்ட் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் சொன்னேன் அப்படின்றா. டஸ்னிமோ இங்க பாரு, நீ என்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் தலையிடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே பிரச்சனையால தான் நம்ம 2 பேரும் பிரிஞ்சோம், திருப்பம் அதையே பத்தி பேசிட்டு இருக்காத, என்னோட விஷயத்துல இருந்து நீ தள்ளியே இரு, என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடாத, எல்லாருமே அவங்களோட பிரச்சனையை அவங்கவுங்களே பார்த்துப்பாங்க, ஏன் எல்லாருக்கும் எப்போ பார்த்தாலும் நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறா. அதுக்கு நம்ம நதிமோ கோவமா அங்கிருந்து வெளியில போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் நம்ம டஸ்னிம் நமக்கு தேவையில்லாம கொஞ்சம் ஓவரா வாய விட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே ஃபராவோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன ரிகர்சலுக்கு போனியா, எப்படி இருந்தது, நல்லா பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஃபரா என்ன சேர்த்துக்கலன்ற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாம நல்லா தான் பண்ண அப்படின்னு சொல்லி சோகமா சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம டஸ்னிமோ அவளோட வாயை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா அவளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. திரும்ப சாக்லேட் எக்கச்சக்கமா எடுத்து சாப்பிட்டுட்டு பாத்ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே எழுந்து அவங்க அம்மா கிட்ட போய் இவளுக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்கள கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஃபராவும் கண்ணாடி முன்னாடி நின்று அவளை பாக்குறா. அவ ரொம்ப குண்டா இருக்கிறத நினைச்சு இதனால தான் நம்மள யாருமே கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாருக்குமே பிடிக்கல, எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கா. அடுத்த நாள் ஸ்கூல்ல நம்ம ஷாம்ஸ் சாராவே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ நதீம் வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஷாம்ஸும் சரி டைம் இல்லை அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றா. ஆனா நதீம் அவளை வலுக்க டைமா நிக்க வச்சு இங்க பாரு, நேத்து நீ சாரா கூட பஸ்ல பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், நீ என்ன பிளான் பண்றன்னு எனக்கு தெரியல, ஆனா சாரா பத்தின அந்த டாக்குமெண்ட்டை நீ பண்ணக்கூடாது, அதனால சாராவோட லைஃப்கே பிரச்சனை வந்துடும், அவ ரொம்பவே உடஞ்சு போயிடுவா அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட ஷாம்ஸ் நீ தானே அவளை பத்தி அவளுக்கு தெரியப்படுத்தணும், லைஃப்ல எது முக்கியம் இல்லைன்றத அவ பட்டு தெரிஞ்சுக்கணும்னு நீ தானே சொன்ன, அதுதானே உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நதிமோ இல்ல நான் அப்படிலாம் நினைக்கல அப்படின்னு சொல்றா. அதை கேட்டவனே ஷாம்ஸ் அப்புறம் வேற என்னதான் நினைக்கிற நீ, டைமுக்கு டைம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பியா, இங்க பாரு நான் ஒரு தப்பு பண்ணாலும் அதை தெளிவா நான் தப்பு தான் பண்றேன்றது தெரிஞ்சுதான் பண்ணுவேன், உனக்கு நீ என்ன பண்றன்றதே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போயிடுறா. நம்ம ஷாம்ஸும் இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கா. நம்ம டஸ்னிம் கேங்கும் பிராக்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி ஓகே எல்லாரும் நாளைக்கு ரெடியா இருங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஆடிட்டோரியத்தை விட்டு போறாங்க. அப்போ நம்ம டஸ்னிமும் ஃபரா கிட்ட நீ சிஸ்டம் எல்லாம் செக் பண்ணி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளில போயிடுறாங்க. நம்ம ஃபராவும் தனியா இருக்கிற அந்த மைக்கை பாக்குறா. பார்த்துட்டு இவ அது கிட்ட போய் இவளா ஒரு பாட்டை பாட ஆரம்பிக்கிறா. இவன் என்ன நினைக்கிறா எப்படி ஃபீல் பண்றான்றத பத்தி ரொம்பவே ஒரு மைல்டு வாய்ஸ்ல சோக பாட்டை ஒன்னா பாடிக்கிட்டு இருக்கா. இவ அப்படி பாடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீபா வாட்டர் கேன் எடுத்துட்டு போலான்னு திரும்ப உள்ள வரா. உள்ள வரும்போது இவ பாடிட்டு இருக்கிறத பாக்குறா. பார்த்துட்டு அப்படியே அமைதியா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கா. அவ கேட்டுட்டு இருக்கிறத ஒரு கட்டத்துல நம்ம ஃபரா பாத்துறா. பார்த்துட்டு என்ன சொல்றேன்னு தெரியாம ஒன்னும் இல்ல சும்மா மைக் வேலை செய்தான்னு பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீபாவும் உனக்கு நல்ல வாய்ஸ் இருக்கு, நீ நல்லாவும் பாட்டு பாடுற, எங்களோடவும் நீ பாடுற பாட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே ஃபரா ஆனா நீ தான் என்ன ஆடிஷன் கூட அட்டன் பண்ண விட மாட்டியே, அது மட்டும் இல்லாம நான் இன்னொரு விஷயம் உன்கிட்ட கேட்கணும், நீ எதுக்காக என்ன இப்படி ட்ரீட் பண்ற, என்ன எதுக்காக நீங்க எல்லாம் வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு ஹீபாவும் ஆமா நாங்க அப்படிதான் இருப்போம், அப்படிதான் உன்னை ட்ரீட் பண்ணுவோம், ஆனா அதுக்காக உனக்கு டேலண்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லையே, உனக்கு நல்ல வாய்ஸ் இருக்கு, நீ நல்லா பாடுற, உனக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு, ஆனா அது வேற கதை, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ ஃபரா வெறும் டேலண்ட் மட்டும் முக்கியம் கிடையாது, இங்க வேற சில விஷயங்களும் ரொம்ப முக்கியம், அதாவது நம்மளோட லுக்ஸ்
ஸ்டேட்டஸ், நம்மளை நாம எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோன்ற விஷயம் ரொம்பவே முக்கியம். நான் எல்லாம் சொல்ல வரேன்றது உனக்கு தெரியுதா? நம்மளோட அப்பியரன்ஸ் டேலண்ட்டை விடவே ரொம்ப முக்கியம். அப்புறம் எல்லாத்த விட இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நடக்கிற ஸ்கூல் ப்ரோக்ராம் தான். நீ மட்டும் தஸ்லீமோட கசினா இல்லாமல் இருந்திருந்தா நீ இந்த ஸ்டேஜ் கிட்ட கூட வந்திருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கேங் கூடலாம் நீ வந்து பேசியிருக்கவே முடியாது. அது உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஃபராவும் ஆமா அப்படின்னு தலையாட்டிட்டு நிற்கிறா. ஹீபாவும் நான் இப்போ சொன்னதெல்லாம் ரொம்பவே ஹார்டாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறது, அதுதான் வாழ்க்கை. சில பேர் பிறக்கும் போதே அதிர்ஷ்டத்தோட பிறப்பாங்க, மற்றவங்களுக்குலாம் அது கிடைக்காது. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நான் போறது கிடையாது, இது ஆல்ரெடி அப்படி தான் இருக்கு. நான் இப்போ கூட இதெல்லாம் ஏன் உனக்கு சொல்கிறேன்னா நீ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன்னு தான் சொன்னேன். நம்ம யாரு, நம்மளோட தகுதி என்ன, நம்ம எப்படிப்பட்டவங்கன்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நம்மளோட வாழ்க்கைக்கு அது நல்லது. நானும் அதை பல இடங்கள்ல அசிங்கப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறா. அப்போ நம்ம ஃபராவும் ஒரு நிமிஷம் இல்லை, இன்னொன்று உன்கிட்ட சொல்லணும். நீ சொன்னல இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் நீ போட்டது இல்லைன்னு, அது கரெக்ட் தான். ஆனால் அந்த மாதிரி ரூல்ஸை மாற விடாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறதும் நீ தான். ஸோ அது உன்னோட ஃபால்ட்டு தான், அதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட ஹீபாவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில போயிடுறா. இந்த பக்கம் நம்ம தஸ்னீம் நதீம் கிட்ட போய் அன்னைக்கு உன்னை திட்டேன் ரொம்பவே, அது என்னோட தப்பு தான், ஐம் சாரின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் நம்ம நதீம் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. அப்போ தஸ்னீமும் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு நதீமும் நான் சாராவோட வாழ்க்கையே அழிக்க போறான்னு நினைக்கிறேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. என்னன்னு கேட்குறா. அதுக்கு நம்ம நதீமும் ஷாம்ஸ் சாராவை பற்றி ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னா, அப்போ இருந்த கோவத்தில் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையான சாராவை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவகிட்ட சொன்னேன். ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. ஷாம்ஸை இப்போ நம்புறதா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ சாராவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நானும் காரணமாயிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு தஸ்னீமும் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா அந்த டாக்குமெண்ட்லாம் அவளை பற்றி பண்ணுவான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு நதீமும் தெரியலையே, ஆனால் ஷாம்ஸ் ஒரு சைக்கோ ஆச்சு, அவள் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு தஸ்னீமும் சரி ஓகே விடு, நான் ஒரு பிளான் பண்ணுறேன், அதுபடி நம்ம போவோம்னு சொல்கிறா. அப்படியே ஸ்கூல் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. சாராவோட வீட்டில் அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு லாயர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க எங்கே என்னோட பையன் வரலையான்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு 10 மாதம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்றாரு. அதை கேட்ட உடனே அவங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி அவன் சின்ன பையன் தானே, அவனுக்கு எதுக்கு 10 மாதம் ஜெயில் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சாராவும் இதை கேட்டுட்டு நம்ம பண்ண தப்பால இப்போ இவன் 10 மாதம் ஜெயிலில் இருக்க வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறா. அழுதுட்டு ஒரு லெட்டர் எடுத்து சோகத்தில் அதை எழுத ஆரம்பிக்கிறா. அப்படியே அழுதுகிட்டே அதை எழுதிட்டு இருக்கா. அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம தஸ்னீமும் நதீமும் ஷாம்ஸோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது நதீம் சொல்கிறா இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு சரியா தோணலை, இதனால ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு தஸ்னீம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பின்னாடி மட்டும் நில்லுன்னு சொல்லிட்டு கதவு தொட்டுறா. உமர் வந்து ஓப்பன் பண்ணுறான். தஸ்னீமை பார்த்துட்டு நீ வரன்னு எதுவுமே மெசேஜ் பண்ணலையே, என்ன விஷயம், எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு தஸ்னீமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன், நான் ஷாம்ஸை பார்க்க வந்தேன் அப்படின்றா. ஷாம்ஸியா, அவன் நான் உன்னோட ஃப்ரெண்டா, அவளை எதுக்கு நீ பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேள்வி கேட்டுட்டே இருக்கான். அப்போ நதீமும் உள்ள வரான். நதீமை பார்த்துட்டு நீங்க 2 பேரும் ஒண்ணா வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தஸ்னீம் இங்க பாரு, நாங்கள் ஷாம்ஸோட ரூமை பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டவொடனே அவன் இல்லை நான் உங்களை அலோவ் பண்ண மாட்டேன், அவள் வீட்டில் இல்லை, என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்றா. உடனே தஸ்னீமோ ஓ இப்போதான் உன்னோட தங்கச்சின்னு தெரியுதா, நாங்கள் உள்ள போவோம், முடிஞ்சா தரத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் அந்த சாராவை பத்தின டாக்குமெண்ட் ரிலேட்டடா என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. உமரும் பயத்துல ஷாம்ஸ் வந்துட போறா, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம தஸ்னீமும் அவளோட கம்ப்யூட்டர்ல சாராவோட லாஸ்ட் சாப்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதை பார்த்துடுறா. அவ செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம உமரம் கேட்கறான் நீங்க 2 பேரும் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க அப்படின்னு. அதை பார்த்து 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. சிரிச்சுட்டு அந்த கம்ப்யூட்டர்ல இருந்த சாராவை பத்தின டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள ஷாம்ஸும் வந்துடுறா. உடனே உமர் எல்லாம் வெளில போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறான். அப்போ ஷாம்ஸ் வந்து பார்க்கறா. பார்த்தா உமர் மட்டும் தனியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். என்னடா பார்க்கறான்னு பார்த்தா டிவியில் ஒரு லெகின்ஸ் ஆடை பார்த்துட்டு இருக்கான். இவன் எதுக்கு இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளும் நேராக ரூமுக்கு போயிடுறா. நம்ம தஸ்னீமும் நதீமும் ஷோபா கடியிலேருந்து எழுந்திரிச்சு உமர் கிட்ட தேங்க்யூ நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு உமரும் தயவு செஞ்சு திரும்பலாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிடறான். அடுத்த நாள் ஸ்கூல் ரொம்பவே பிஸியா இருக்கு. ஏன்னா ஃபரிதா சொன்ன அந்த ஃபைனல் ப்ராஜெக்டை எல்லாருமே சப்மிட் பண்றதுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை ரெடி பண்றதுக்கு எல்லாருமே ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தஸ்னீமோட ட்ரீமும் அவங்க டான்ஸ் ப்ரோக்ராம்காக மேக்கப் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவசரமா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஃபாரா மட்டும் யூனிஃபார்ம்ல நின்றுட்டு இவங்க ரெடி ஆகிறது எல்லாத்தையும் ரொம்ப ஏக்கமா பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே ஆடிட்டோரியத்திலையும் எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஷாம்ஸும் வந்து உட்கார்றா. உட்காந்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்கறா. நம்ம நதீம் இவளையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஓமரும் வந்து ஷாம்ஸ் பக்கத்தில் உட்கார்றான். அப்போ ஷாம்ஸும் என்ன என் பக்கத்தில் வந்து உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு ஓமரும் ஆமா நீ என் தங்கச்சி தானே, உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி நதீம்க்கு ஒரு ஹாய் சொல்றான். அப்படியே நம்ம சாராவோ ரொம்பவே பயந்துட்டு நர்வஸா தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம மிஸ் ஃபரிதாவும் வந்து ஒரு வெல்கம் ஸ்பீச் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் நீங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்றத பத்தின பேஷன் பத்தி கேர்ள்ஸ் கிட்ட கேட்டிருந்த அதை பத்தின ப்ராஜெக்டை இப்போ உங்க எல்லாரும் முன்னாடியே அவங்க சப்மிட் பண்ண போறாங்க, எல்லாரும் நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண சொல்றாங்க. அப்படியே கேர்ள்ஸ் எல்லாருமே ஒன்று ஒன்றா அவங்களோட ஃபைனல்
ஃபைனல் ப்ராஜெக்ட் என்னன்றதை சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பற்றி சொல்கிறாங்க. அப்படியே அடுத்தடுத்து மற்ற கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து அவங்களோட பேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டஸ்னிமோட டீமும் நெக்ஸ்ட் அவங்களோட ஷோன்றதால ரொம்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஃபரா கிட்டையும் ஃபரா நீ லைட் ரூமுக்கு போ, நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபராவை அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஃபரா ரொம்ப சோகமா லைட் ரூமுக்கு போறா. நம்ம டஸ்னிமோட ஷோவும் ஆரம்பிக்கும் போது ஒரு ரேப் சாங் மாதிரி ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் அவங்கள பத்தின பாட்டு பாடுறாங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட ஷோ அங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே ரொம்பவே கத்தி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபராவும் உள்ள இருந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே ஷோ முடிஞ்ச பிறகு ஒட்டுமொத்த ஆடிட்டருமே அவங்களுக்கு கிளாப் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஃபரா மட்டும் தனியா பேக் ஸ்டேஜ்ல நின்று நம்ம யார் கண்ணுக்குமே தெரியலையே அப்படின்னு சொல்லி சோகமா நின்றுட்டு இருக்கா. அவங்க ஷோ முடிஞ்ச பிறகு பொண்ணுங்க எல்லாருமே டஸ்னிமோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம டஸ்னிமோ நேரா வந்து நதீம் கிட்ட கேட்கறா எப்படி இருக்குன்னு. அதுக்கு நதீமா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அடுத்ததா நம்ம ஷாம் ஸ்டேஜ் கிட்ட போறா. நான் என்னோட ப்ராஜெக்டா ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன். அதுல நம்மளோட விர்ச்சுவல் லைஃப்க்கும் ரியாலிட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காமிச்சிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்ரி பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோட ஃப்ரெண்டு நதீம்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டவனே நம்ம நதீம் இப்போ எதுக்கு நம்மள போட்டு கொடுக்குறா, அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டோமே, எந்த தைரியத்தில் இவ ஸ்டேஜுக்கு போயிருக்கான்னு டஸ்னிமோ நதீமோ ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஷாம்ஸும் வீடியோவை ப்ளே பண்றா. அதுல இவங்களோட ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாருமே ரொம்ப ஜாலியா சந்தோஷமா விளையாடிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு டிக்டாக் போட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஷாம்ஸும் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர்ல இவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்காங்கல்ல, ஒரு நார்மல் டீனேஜ் கேர்ள் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல, ஆனா நம்ம இன்னும் இவங்களை க்ளோஸா பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. அப்போ நம்ம ஃபரா வீடியோல நடுவில் நின்று சுத்தி இருந்து எல்லாருமே இவன் மேல தண்ணி அடிச்சு அதை வீடியோவை எடுத்து போட்டு அதுக்கு எத்தனை லைக் வந்திருக்கு ஷேர் வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சுத்தி இருக்கிற பொண்ணுங்களும் ஃபரா நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவ, வைரல் ஆயிடுவ அப்படின்னு சொல்லி இவளை கலாச்சிட்டு இருக்காங்க. ஃபராவும் அதை சீரியஸா நினைச்சுக்கிட்டு அந்த தண்ணி எல்லாம் ஊத்திட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஷாம்ஸும் இவங்க எல்லாம் இது பண்றது வெறும் லைக்ஸுக்கும் ஷேர்ஸுக்கும் தான், ஏன்னா இதெல்லாம் பண்ணி ஃபேமஸ் ஆனாதான் இவங்க இந்த உலகத்துல வாழ்ற மாதிரியே ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்றா. அப்படியே அடுத்த கேங் இருக்கு. இவங்க தான் இந்த ஸ்கூலோட குயின்ஸ் மாதிரி பர்ஃபெக்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நதீம் கேங்கரை காமிக்கிறா. அவங்களாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா மற்ற எல்லாரும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அப்படி இருப்பாங்க. மற்ற எல்லார் பொண்ணுங்களுக்குமே அவங்க கூட பேசணும், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. மற்ற எல்லா கேர்ள்ஸும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் இன்டர்வியூ எடுத்திருப்பா. அதுல நிறைய கேர்ள்ஸ் தஸ்னிம் இப்படி பண்ணுவா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், தஸ்னிம் தான் என்னோட ஐடல், அவ தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஃபராவும் ஒரு வீடியோல நான் தான் அவ கசின், அதனால நான் தான் அவளோட எலெக்ஷன் வேலையெல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டவொடனே பின்னாடி இருந்து நம்ம ஹீபா ஆமா நீ ஒரு பைத்தியம் தானே, நீ என்ன வேணா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுறா. அந்த வீடியோவை பார்க்க நம்ம ஃபராக்கு ரொம்பவே இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிடுது. மற்ற எல்லா பொண்ணுங்களுமே அந்த வீடியோவை பார்த்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பொறுத்துக்க முடியாம நம்ம ஃபராவும் அழுதுகிட்டே அங்கிருந்து எழுந்திரிச்சு வெளில போயிடுறா. இவ வெளில போறத நம்ம ஹீபாவும் பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆனா வீடியோ அப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்போ ஷாம் சொல்றா இவங்களாம் பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டா இருக்க மாதிரி தெரியுது இல்ல, ஆனா அது உண்மை கிடையாது, இவங்களாம் ஆன்லைன்ல பார்க்கறதுக்கு தான் பர்ஃபெக்டா தெரிவாங்க, நிஜத்துல அவங்க அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டஸ்னிம் தனியா போய் வாமிட் எடுக்கிறது, அப்படியே யாருக்கும் தெரியாம உட்காந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம சாப்பிடுறது, நம்ம டஸ்னிமும் சாராவும் ஒன்னா இருக்கும்போது நம்ம ஹீபா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டை இழந்துட்டோம்னு நினைச்சு தனியா உட்காந்து அழுறது ஃபீல் பண்றது, இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. அதை எல்லா வீடியோவும் போட்டு இவங்க எல்லாருமே உண்மையை மறைச்சிட்டு மற்ற எல்லாருக்கும் என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பக்கத்தை மட்டும்தான் இவங்க காமிப்பாங்க. அப்போதான் இவங்களுக்கு இந்த வாழ்க்கையில இவங்க இருக்காங்கன்றதையே அவங்களால உணர முடியுது. அப்படியே நம்ம சாராவை பத்தி பார்ப்போம். இவ ஒரு ரொம்பவே சாதாரணமான பொண்ணு, ஆனா இவளுக்கும் டஸ்னிம் கேங் மாதிரி ரொம்ப ஃபேமஸா ஆகணுன்ற ஆசையில வந்தா. அதே போல அவங்கள பார்த்து அவங்களோட ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணா. அதே மாதிரி வீடியோ போட்டு ஒரே நாள்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆனா. இவன் நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துச்சு, ஆனா இது எல்லாமே ஒரு நாள் அவளுக்கு எதிராகவும் திரும்பிச்சு அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த வீடியோல கேர்ள்ஸ் எல்லாம் சுத்தி நின்று நம்ம சாராவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்க ஸ்கூலை விட்டு போ, எதுக்கு இங்க இருக்க, எங்களை அசிங்கப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நதீம் இதுக்கு மேல விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறுத்தலான்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறா. அப்படி எழுந்திருக்கும் போது வீடியோல நம்ம சாரா வந்து பேசுறா. அதை பார்த்து நம்ம நதீமும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஷாக் ஆகி சாராவை பார்க்கறா. சாரா எந்த ரியாக்ஷனுமே இல்லாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அந்த வீடியோல நம்ம சாரா நான் ஆரம்பத்துல ரொம்பவே இன்விசிபிளா இருக்கிற மாதிரி தான் உணர்ந்தேன், நான் யார் கண்ணுக்குமே தெரியல, நானும் ரொம்ப ஃபேமஸான ஆளா மாறணும், நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்குள்ள இருக்கணும், எங்க போனாலும் எல்லாரும் என்னை கூப்பிடணும், நம்மளும் ஒரு பாப்புலரான ஆளா இருக்கணும்ன்ற ஆசை எனக்கு எப்பவுமே இருந்துச்சு. அது எல்லாத்துக்கான வழியா நான் சோஷியல் மீடியாவை பார்த்தேன். அதுல எனக்கான உலகத்தை நானே கிரியேட் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். அங்க எல்லாருமே என்னை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. எல்லாருமே வந்து என்கிட்ட பேசினாங்க. எங்க போனாலும் எல்லாரும் என்னையும் கூப்பிட்டாங்க. நான் நினைச்ச மாதிரி ரொம்பவே ஒரு ஃபேமஸான பாப்புலரான பர்சனா மாறினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த பக்கம் நம்ம ஃபராவும் வெளியில
வெளியில அழுதுகிட்டு இருந்தா அப்படியே நேராக பாத்ரூம்குள்ளே போறா. அப்போ இந்த பக்கம் சாராவும் இவ்வளோ கிடைச்சும் எனக்கு இது போதலை, அப்போதான் நான் நினைக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றா. அப்படி சொன்ன உடனே இவளோட அந்த ஷர்ட் ரிமூவ் பண்ண வீடியோ ப்ளே ஆகுது. அதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும் என்ன ப்ளே பண்றீங்க, எதுக்கு இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சிஇஓவும் போய் இந்த வீடியோவை நிறுத்த சொல்லிடுறாரு. அப்படியே அந்த வீடியோவையும் நிறுத்திடுறாங்க. நிறுத்தின பிறகு எல்லாருமே கத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஃபரிதாவும் வந்து எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உடனே நம்ம அபீர் எழுந்திரிச்சு வந்து சத்தமா கத்துறாங்க. உடனே எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபரிதா கிட்ட சொல்றாங்க. அப்போ ஃபரிதாவும் இங்க பாருங்க, இந்த ஈவெண்ட்டே நம்ம கேர்ள்ஸ்க்கானது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்க, அவங்களோட பேஷனை பத்தினது, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ற எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. இந்த வீடியோல நிறைய பிரைவசி பிரீச் ஆயிருக்கிறதையும் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் இருக்கிறதையும் எனக்கு தெரியும். இதுக்காக நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பேன். ஆனா தயவு செஞ்சு எல்லாரும் இந்த பிரசன்டேஷனை முடிகிற வரைக்கும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா அதுக்கு நம்ம சிஇஓவே இல்ல இதுக்கு மேலாம் இந்த வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ நம்ம சாரா சடனா எழுந்திருக்கிறா. எழுந்திரிச்சு நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஃபரிதாவும் சரி ஓகே நீ போமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம சாராவும் மெதுவா ஸ்டேஜுக்கு ஏறி வரா. வந்து எல்லாரையும் பார்த்து நீங்க எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஸ்டேஜ்ல இத்தனை பேருக்கு முன்னாடி என்னோட வீடியோ போட நான் எப்படி அலோவ் பண்ணன்றதை பத்தியும் நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனா இதுல என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த வீடியோல இருக்கிறது என்னோட பாஸ்ட்ல நடந்தது. என்னோட பாஸ்ட்டை என்னால மாத்தவே முடியாது. என்னால என்ன பண்ண முடியும்னா இந்த வீடியோவால என்னோட ஸ்டோரியை மற்ற கேர்ள்ஸ் கூட ஷேர் பண்ணி அவங்கள நான் பண்ண தப்ப பண்ண விடாம தடுக்க முடியும். எனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ஒரு மூலையில ஒரு பொண்ணு நான் என்ன நினைச்சனோ அதே போலதான் அவளும் யோசிச்சிருப்பா. நான் நினைச்ச மாதிரியே ஒரு ஆன்லைன் பிம்பத்தை கூட அவளை கம்பேர் பண்ணிருப்பா. ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. அவளுக்கு தேவையான பதில ஆன்லைன்ல தேடிட்டு இருந்திருப்பா. அவ இந்த சமூகத்துக்கு போதுமானவளா இல்லைன்னு ரொம்பவே டெஸ்பரேட்டா அவளை ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. நான் அவகிட்ட ஒரு விஷயம் தான் சொல்லணும். அந்த மாதிரி நிலைமையில நீ மட்டும் இல்ல, உன் கூட நிறைய பேர் இருக்காங்க. நான் நினைச்சா என்னாலே இப்ப நம்ப முடியல. நானும் ஒரு காலத்துல இந்த டஸ்னிம் கேங் மாதிரியான பர்ஃபெக்டான கேர்ள்ஸ் மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நிஜத்துல அவங்க பர்ஃபெக்ட் கிடையாது. அவங்க ஆன்லைன்ல எதை போட்டாங்களோ அதை தான் உண்மைன்னு நினைச்சேன். ஆனா நிஜத்துல அவங்களும் நிறைய சஃபரிங்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா வெறுமனே ஆன்லைன்ல பாக்குற எனக்கு அது எதுவுமே தெரியல. ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள போயிருக்கவே மாட்டேன். அவங்களோட சோஷியல் மீடியாவை பார்த்து அதுதான் உண்மைன்னு நினைச்சு நான் என்னோட வாழ்க்கைய அது மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் நான் திரும்பி பார்க்கும்போது என்னோட வாழ்க்கையில எல்லாமே தப்பா இருக்கிறத நான் உணர்ந்தேன். நான் எதெல்லாம் என்னோட வாழ்க்கையில பெருசா நினைச்சனோ அது எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே ஒரு பிம்பம் தான். இந்த சோஷியல் மீடியா பாப்புலாரிட்டி ஃபேமஸ் இதெல்லாம் இல்லாத அப்பவே என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா என்ன ஆனாலும் எனக்காக சண்டை போடுவா. ஆனா நான் அதெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு ஒரு பிம்பம் பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கதையை முடிக்கிறா. ஆடிட்டோரியமே ரொம்ப அமைதியா இருக்கு. நம்ம ஃபரிதா கை தட்டுறாங்க. அதை பார்த்த உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி சாராவை பார்த்து எழுந்திருச்சு நின்று கிளாப் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீபா இந்த பக்கம் நம்ம ஃபரா ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கா. அவளை பார்த்து சாரி சொல்லலான்னு சொல்லிட்டு அவளை தேடிக்கிட்டு ரெஸ்ட் ரூம் பக்கம் வரா. அப்படியே அங்க ஒரு டோர் திறந்துருக்கு. என்னடான்னு சொல்லி அமைதியா உள்ள போய் பார்க்கறா. பார்த்தா அங்க ஃபரா கை கட் பண்ணி ரத்தம் கீழே போயிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறா. கத்தி அழுதுகிட்டே அப்படியே வெளியில வரா. அப்போ டஸ்னிமும் வந்து ஹீபா கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அதுக்கு நம்ம ஹீபாவும் ஃபரான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையை காமிக்கிறா. உடனே அபீர் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக அங்க ஓடுறாங்க. அப்படியே ஃபராவோட ஃப்ரெண்ட்ஸ் சாரா டஸ்னிம் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஷாம்ஸும் நம்ம வீடியோவை பார்த்து தான் இப்படி பண்ணிட்டாலோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணா நம்ம ஃபரா ஸ்டேஜ் முன்னாடி நின்று ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்கா. அதை எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவ பாட்டை பாடி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஃபரா ஃபரான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படியே டக்குன்னு கட் பண்ணா அங்க யாருமே இல்லை. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த சீசனே முடிஞ்சிருது. இதோட அடுத்த சீசன் எப்போ வருதுன்னு தெரியல. வந்தா கண்டிப்பா அதையும் பார்ப்போம். சரி ஓகே காய்ஸ், இதோட இந்த சீசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம வேற ஒரு சீரீஸ்ல கண்டிப்பா சீக்கிரமே பார்ப்போம். நன்றி, பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.